Taste the Daily. கடலூர் மாவட்டம் வத்தராயன்திட்டு கிராமத்தில் பல்வேறு பயன்பாட்டுக்கு உதவக்கூடிய புதிய காத்திருப்போர் கூடம் திறக்கப்பட்டது. தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து கட்டப்பட்ட புதிய காத்திருப்போர் கூடத்தை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் திறந்து வைத்தார். பின்னர் கழக நிர்வாகிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். ஒன்றிய செயலாளர் ஏஜி சீனிவாசன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் உமா மகேஸ்வரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கோவை விமான நிலைய விரிவாக்கத்துக்காக பிருந்தாவன் நகர் மற்றும் பூங்கா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலை பறிப்போவதை தடுக்க வலியுறுத்தி கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினர் PRG அருண்குமாரிடம் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். விமான நிலையத்தை ஒட்டிய 2000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சார்ந்த மக்கள் தங்களின் அத்தியாவசிய பணிகளுக்கு 40 அடி சாலையை நம்பியே உள்ளனர். இந்நிலையில் விமான நிலைய விரிவாக்கத்துக்கான சாலையை ஆய்வு செய்த கோவை புறநகர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற உறுப்பினருமான PRG அருண்குமார் சாலை விவகாரம் தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அப்பகுதி மக்களிடம் உறுதியளித்தார். ராமநாதபுரத்தில் அதிமுக சார்பில் நடத்தப்பட்ட சமத்துவ கிறிஸ்துமஸ் விழாவில் 500க்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. முன்னாள் அமைச்சரும் கழக மருத்துவர் அணி இணை செயலாளருமான டாக்டர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டனர். பின்னர் முன்னாள் அமைச்சர் மணிகண்டன் கிறிஸ்தவ மக்களுடன் இணைந்து கேக் வெட்டி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டாடியதுடன் ஏராளமானோருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர். வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் தண்டையார்பேட்டையில் மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ் தலைமையில் சமத்துவ கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது. RK நகர் பெரம்பூர் தொகுதியில் கழக சிறுபான்மையினர் பிரிவு மாநில துணை செயலாளர் MA சேவியர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமிட்டு மாவட்ட செயலாளர் SR ராஜேஷ் பள்ளி குழந்தைகள், மாணவர்கள், பொதுமக்களுக்கு கேக், சாக்லேட் வழியார சென்று வழங்கினார். தொடர்ந்து இருசக்கர வாகனத்தில் சென்று தண்டையார்பேட்டை, கொருக்குப்பேட்டை, காசிமேடு உள்ளிட்ட கிறிஸ்தவ திருச்சபை போதகர்கள் 200 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வட்டாக்குடி பகுதியில் மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்தனர். வட்டாக்குடி ஊராட்சியில் செயல் வீரர்கள், வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிலையில் 25க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். அப்போது அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் புதிய நிர்வாகிகளுக்கு கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். இதில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.